நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்க பூரான்கள் ஏன் வீட்டுக்குள்ளே வருது? இந்த வகை பூரான் கடிச்சா இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? பூரான்கள் என்ன சாப்பிடும், எப்படி வேட்டையாடும், எப்படி இனப்பெருக்கம் செய்யும், இது முதல் கொண்டு பல சுவாரஸ்யமாக தான் இந்த பூரான்களோட வாழ்க்கையில் நிறையா பகுதிகள், ஆச்சரியமூட்டும் பகுதிகள் நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி பார்த்துடலாம். உலகம் முழுவதும் பரவலாக இருக்கிற பூரான்கள் கிட்டத்தட்ட 8000க்கும் அதிகமாக இனங்கள் இருக்குது. இதில் 3000க்கும் குறைவாக தான் அதிக அளவில் விளக்கங்களோடு இருக்குது. பூரான்களோட வாழிடம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரமான இருண்ட பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. அதாவது மண்ணுக்கடியில், இல்லை மரப்பட்டைகளுக்கு நடுவில், இல்லை தாவரங்கள் கழிவுகள், அதாவது இறந்து போன தாவரங்கள் மக்கி போகிற நிலைமையில் கிடக்கும் அதுக்குள்ளே. இந்த மாதிரி ஏன் நம்ம வீட்டு பாத்ரூம்களில் கூட இது காணப்படுது. இந்த பூரான்கள் இரவு நேரங்களில் தான் அதிகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். பகல் நேரங்கள்லாம் மறைவான பகுதிகளில் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும். இது எப்பவுமே தனித்து வாழக்கூடியது. ரொம்ப ஒரு சில இனங்கள் மட்டும்தான் கூட்டமாக வாழும். மற்ற இனங்கள் எல்லாமே தனித்து தான் வாழும், இனப்பெருக்க காலம் தவிர. சரி, பூரான்களோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு பெண் பூரானானது 15லேருந்து 60 முட்டைகள் வரைக்கும் இடுது. இது இனத்துக்கு இனம் வேறுபடுது. ஒரு சில இனங்களில், அதாவது பெரிய வகை பூரான் இனங்களில் 100 முட்டைகள் வரைக்கும் கூடமே இடுது. முட்டைகளை இட்ட பின்னாடி பூரானானது வேறு பக்கம் போயிடும். ஒரு சில இனங்களில் இந்த முட்டைகளை தான் கூடவே வச்சு பாதுகாக்கக்கூடிய இனங்களும் இருக்குது. இந்த பூரான்களை என்ன பண்ணுன்னா, அதாவது பெண் பூரானானது முட்டையிட்ட பின்னாடி அதனை கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட ஆகும் அதுலேருந்து குஞ்சுகள் வெளிவர. அது வரைக்குமே தான் கூடவே வச்சுட்டு அது பாதுகாப்பு படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நாக்கால் நக்கிக்கிட்டே இருக்கும் அந்த முட்டைகளை. இது ஏன் பண்ணுது அப்படின்னா, பூஞ்சை தொற்று எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். முட்டையை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி முட்டைகளை தான் கூடவே வச்சுருக்கும் பொழுது உணவு எடுத்துக்காது. ரொம்ப அரிதாக வேணால் உணவு எடுத்துக்கிறோம். ஒரு பெண் பூரான் கிட்டத்தட்ட 50 முட்டைகள் வைக்கிதுன்னு வச்சுக்குவோம். அதுலேருந்து 20லேருந்து 30 வரைக்கும் தான் அதுலேருந்து குஞ்சுகள் பொறிஞ்சு வெளிவரும். பிறந்த குஞ்சுகள் வெள்ளை கலரில் இருக்கும். அது தன்னுடைய முதல் தோல் உரிக்கிற வரைக்குமே தாய் அதை அரவணைச்சு பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். சில நாட்கள் வரைக்கும் இதனுடைய முதல் தோல் உரிச்ச பின்னாடி அந்த குஞ்சுகளானது தனித்து வேட்டையாட ஆரம்பிக்கும். அப்போது அந்த தாய் அந்த குஞ்சுகளை விட்டு தனியாக போயிடும். பூரானானது தன் வாழ்நாள் முழுவதும் 10லேருந்து 15 தடவைக்கும் தன்னுடைய மேல் தோலை உரிக்கும். ஒவ்வொரு தடவை உரிக்கும் பொழுதும் சிறிய வளர்ச்சி ஏற்படும், அடுத்தடுத்த கால்கள் அப்படின்னு. பூரான்களோட இனப்பெருக்க வயது 1லேருந்து 2 வருஷம் வரைக்கும் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அது இனப்பெருக்க வயதை அடைகிறது. இதுவும் இனத்துக்கு இனம் வேறுபடுது. பெரிய பூரான்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாவது தேவைப்படுது இனப்பெருக்க பருவம் அடைய. எல்லா உயிர்களை விடையும் இந்த பூரான்களோட வாழ்வியலில் இனப்பெருக்க முறைன்றது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒரு பெண் பூரானானது தன்னுடைய இனப்பெருக்கம் காலம் வந்துருச்சுன்னா ஒரு வித ஃபெரமோனை வெளியிடுது. இதை உணர்ந்து கொண்ட ஆண் பூரான் அந்த பெண் பூரான் கிட்ட தன்னுடைய விந்தணுக்களை வெளியிட்டு அதை தரையில் ஒட்டி வச்சு விட்டுருது. அதன் பின்னாடி அது நகர்ந்துக்கிட்ட பின்னாடி பெண் பூரானானது அந்த விந்தணுக்கள் பையை தன்னுடைய இனப்பெருக்கல் உறுப்புகள் மூலமாக எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த இடத்த விட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுதான் இவங்களுடைய இனப்பெருக்க முறையாக இருக்குது. பல பூரான் இனங்களில் இதுதான் இனப்பெருக்க முறை. இந்த விந்தணுக்களை வச்சு தனக்குள்ளே இருக்கிற முட்டைகளை கருவுற செய்து முட்டைகள் இட்டு மறுபடியும் அது குஞ்சுகள் வெளிவர வரைக்கும் பாதுகாக்கிறாங்க. இதுதான் இந்த பூரான்களோட வாழ்வியலாக இருக்குது. பூரான்களோட மொத்த வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4லேருந்து 7 வருஷங்களுக்கு வரைக்கும் கூட வாழக்கூடியது. இதுவுமே இனத்துக்கு இனம் வேறுபடுது. பெரிய வகை பூரான்கள், பெரிய வகைனா ஒரு சில இனங்களில் 1 அடி அளவுக்கு கூட பூரான்கள் வளரக்கூடியது. அந்த இனங்கள்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் வரைக்குமே வாழக்கூடியது. உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பயங்கரமான வேட்டையாடிகள். அதாவது சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள், எறும்புகள், கரையான்கள், ஏன் லார்வாக்கள், அது மட்டும் இல்லாமல் பாலூட்டி இனமான இது எலிகளை கூட, சின்ன சின்ன எலிகளை கூட இது வேட்டையாடக்கூடியது. பூரான்களுக்கு இன்னொரு பேர் சென்டிபீடு. அப்படின்னா 100 கால்களை உடைய பூச்சிகள். ஆனால் இதுக்கு 100 கால்கள் இருக்கிறதில்ல, 30லேருந்து 300க்கும் மேற்பட்ட கால்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உடல் முழுவதும் ஒவ்வொரு கணுக்களால் இந்த கண்டங்கள் மாதிரி சின்ன சின்ன பகுதிகளால் ஆனது. ஒவ்வொரு கணுக்கள்லையும் 2 கால்கள் இருக்கும். இந்த கால்கள் எப்பவுமே ரெட்டைப்படையில் இருந்தாலும் ஆனால் இந்த கணுக்கள் எப்பவுமே ஒற்றைப்படைகள் தான் இருக்கும். அதாவது இந்த ஒவ்வொரு கணுக்களுமே கிட்டத்தட்ட 15, 17, 19, 21 இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். எப்பவுமே 16 கணுக்கள், 32 கால்கள், இல்லை 50 கணுக்கள், 100 கால்கள்
அப்படின்னு ஒருபோதும் இருக்கிறதில்ல. இதுக்கு காரணம் எப்பவுமே இதனுடைய கணுக்கள் வந்து ஒற்றைப்படையில் தான் இருக்கும். அதனால் 100 இல்லை 200 இந்த மாதிரி கால்கள் எண்ணிக்கை வர்றதே கிடையாது. இதற்கான சரியான ஆய்வுகள் இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது ஏன் ஒற்றைப்படையில் இருக்குது இந்த மாதிரி கணுக்கள் அப்படின்னு. ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கு முழுமையான விளக்கம் இன்னமும் கிடைக்கல. பூரான்களுக்கு பொதுவாக கண்கள் தெரியறது கிடையாது. ஒரு சில பூரான் இனங்களுக்கு கண்களே இருக்கிறது கிடையாது. இதுக்கு கண்கள் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா இதனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு இருளான பகுதிகளில் மட்டும்தான் இதனுடைய வாழ்வே இருக்குது. அதனால் இதுக்கு கண்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இந்த வீட்டு பூரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரான்களுக்கெல்லாம் கண்கள் இருக்குது. ஆனால் இதுக்குமே கண்கள் நம்மளை மாதிரி பார்க்க முடியுமானா அப்படி கிடையாது. ஒளியை மட்டும் உணரக்கூடிய தன்மை இந்த பூரான்களுக்கு இருக்கும். சரி, இந்த பூரான்களுக்கு கண்களே தெரியல அப்படின்னா எப்படி எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கும், எப்படி வேட்டையாடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி தலைப்பகுதியில் 2 உணர்கொம்புகள் இருக்குது. இந்த உணர்கொம்புகள் மூலமாக தான் இது பல வேலைகளை செய்யுது. அதாவது இந்த உணர்கொம்புகள் மூலமாக ஈரப்பதமாக எப்படி இருக்குது, வெப்பநிலை எப்படி இருக்குது, வாசனையை நுகர முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சூழியல் எப்படி இருக்குன்னு இந்த உணர்கொம்புகள் மூலமாக தான் உணருது. திசைகளையும் இதை வச்சு தான் அறியுது. சரி, இந்த உணர்கொம்புகளுக்கு அடுத்ததாக 2 கால்கள் சின்னதாக இருக்குது. இதுதான் இந்த பூரான்களுக்கு விஷம் செலுத்தும் பகுதி. அதாவது இதை கொடுக்கு மாதிரி பிடிச்சு இதன் மூலமாக விஷம் செலுத்தி எதிரிகளை நிலைக்குலை செய்து அப்படி தான் வேட்டையாடுறாங்க. சரி, எதிரிகள் கிட்ட இருந்து இது எப்படி தப்பிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அது கூட சண்டை போட முடியுமான்னு பார்க்கும். அப்படி இல்லையா முதல்ல ஓடத்தான் பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பூரான் இனங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு பய உணர்வு வந்துருச்சுன்னா உடனே ஒரு வித ஹார்மோனை வெளியிடுது. இந்த ஹார்மோன் ஒரு வித வாசனையை கொடுக்கக்கூடிய, துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது. இதனால் எதிரிகள் குழப்பமடையும். அந்த நேரத்தில் இது தப்பி போக முடியும். இந்த பூரான்களுடைய கால்கள் வெட்டப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த கால்களை வளர்த்து கொள்ளக்கூடிய தகவமைப்பு பூரான்கள் கிட்ட இருக்குது. சரி, பூரான்கள் மனிதர்களுக்கு என்ன நன்மை செய்யுது அப்படின்னா, மனிதர்களுக்கு இல்லை, தாவரங்களுக்கு பல நன்மைகள் செய்யுது. அதாவது தாவரங்களை உண்ணக்கூடிய புழுக்கள், பூச்சிகள் அப்படின்னு பல தாவர வேட்டையாடிகளை இவங்க பெருமளவு வேட்டையாடுறாங்க. அதனால தாவரங்கள் எப்பயுமே பூரான்களை ஆதரிக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் விரட்டி விடுறோம். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் கரப்பாம்பூச்சிகளை கூட பூரான்கள் வேட்டையாடி சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் சின்ன நம்ம வீடுகளுக்குள்ளே தீங்கு விளைவிக்கக்கூடிய சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அதையுமே இந்த பூரான்கள் வேட்டையாடும். இந்த மாதிரி நம்மளுடைய வீடு ஒரு வித கொஞ்சம் அசுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பூரான்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பூரான்கள் மேலே தப்பு இல்லை, வீடை சுத்தமாக வச்சுக்காத நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பூரான்களையும் கொல்லாதீங்க. வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுனாலும் எடுத்து வெளியே விட முயற்சி பண்ணுங்க. சரி, பூரான்கள் மனுஷங்களை கடிச்சிச்சுன்னா பெரிய ஆபத்து அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. ஒரு சின்ன தடிப்புகள் வரும், செவந்து போகும், சின்னதாக வலி இருக்கும். இந்த மாதிரி மட்டும்தான். ஒரு சிலருக்கு வேணால் ஒவ்வாமை, குமட்டல் இந்த மாதிரி ஏற்படலாம். குழந்தைகளுக்கும் கடிச்சிச்சுன்னா குழந்தைகளுக்கு அதிக அளவில் வலி இருக்கும். அதனால் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறது நல்லது தான்.